கைப்பற்றினேன். அங்கே ஒரு குரல் 935வது குரல் எனக்கு கிடைத்தது. கவரும் களகளும் கையும் தருக்கி, கவரும் களகளும் கையும் தருக்கி, இவரறியார் இல்லாகியார். சூதாட்டக்காரர் சாகசத்திலும் சூதாட்டத்திலும் மிகுந்த ஆசை வைக்கிறவர்கள் தரித்திரம் அடைந்து கெட்டுப் போனார்கள். குரல் சொல்லுகிறது சூதாட்டத்தை அடை கெட்டுப் போனார்கள் என்று. அங்கே சூதாட்டத்தை வரித்து பேசுகிறதை பார்க்கும்போது எனக்கு தலை தனியாக உடல் தனியாக சுட்டுகிறது. நான் என்ன செய்யட்டும்? சரி, அது போகட்டும். இன்று நாட்டிலே பஞ்சம், பசி, பட்டினி. இன்று இதை எல்லாம் விட்டு அந்த பயங்கரவாதங்கள் அது இது என்று பேசிக் கொள்கிறார்களே, இந்த நீங்கள் சொல்லுகிற பயங்கரவாதத்தை நிறுத்திவிட்டால் இந்த நாட்டிலே பாலாலும் தேனாலும் ஓடுமா? இந்த நாட்டிலே கல்வியின்மை, பசி, பட்டினி, வறுமைக்கு கோட்டுக்கு கீழே இருக்கிறவர்கள் எத்தனை பேர் ரேஷன் கடையிலே கொடுப்பதை கூட வாங்க முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிற மக்களை பார்த்து கேட்க முடியாமல், அவர்களை பற்றி சிந்திக்க முடியாமல், காவிரி டெல்டா பகுதி அதே நீர் பாயவில்லை, காய்ந்து போய் கொண்டிருக்கிறது. படங்களிலே போட்டோக்கள் வருகிறது, காய்ந்து போன நிலம், மக்களுடைய இதயங்கள் காய்ந்து போய், பூமியும் காய்ந்து போய், அன்றாட சோற்றுக்கு திண்டாடி கொண்டு 500 வயதுகளுக்கு அப்பாலே தங்களுடைய பாத்திரங்களை ஏந்திக் கொண்டு போகிறார்களே, அதையும் பார்த்துவிட்டு அரசியல் பண்ணிக் கொண்டிருக்கிற நீங்கள் இருக்கும் வரை இந்த நாட்டிலே மழை பெய்யாது என்று நான் கூறவில்லை. திருவள்ளுவர் கூறுகிறார், முறைகோடி மன்னவன் செய்யின் உரைகோடு ஒவ்வாது வானம் பெயல். உரைகோடி மன்னவன் செய்யின் உரைகோடி சில உள்ளாது வானம் பெயல். அரசன் முறைதவறி ஆட்சி நடத்தினால் அந்த நாட்டில் வானமும் தன்னுடைய பெருமை பொருத்திய முறைதவறி மழை பொழிய முறையான மழை பொழிய மறந்துவிடும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். 559வது குறளிலே அரசனுடைய அநீதியின் காரணத்தினாலே, ஆளுநருடைய அநீதியின் காரணத்தினாலே வானம் பொய்த்துவிடும் என்று சொல்லுகிறார். எனவே வானத்தை பொய்க்க விட்டு விடாதீர்கள், மக்களை தவிக்க விட்டு விடாதீர்கள், வயிறுகளை காய விட்டு விடாதீர்கள், கன்னங்களை ஒட்ட விட்டு விடாதீர்கள், மக்களை தாறுமாறாக நடக்க விட்டு விடாதீர்கள். நீதி கேட்கிறோம், நீதியைத்தான் கேட்கிறோம். யாரோ சொன்னால் உங்களுடைய மார்க்கத்தை பற்றி எனக்கு தெரியாது, உங்களுடைய மதத்தை பற்றி எனக்கு தெரியாது, என்னுடைய பிரச்சனை எல்லாம் வயிறு, என்னுடைய பிரச்சனை எல்லாம் வயிறு என்று சொன்னார். நான் கேட்டேன், பிறகு நீங்கள் என்னதான் செய்கிறீர்கள்? நீங்கள் இறைவனை வழிபடுவதில்லையா? அவர் சொன்னார், நாங்கள் வெள்ளிக்கிழமை மசூதிக்கு போகிறோம், சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போகிறோம், ஞாயிற்றுக்கிழமை தேவஸ்தானங்களுக்கு போகிறோம், சர்ச்சுகளுக்கு போகிறோம். ஏன் என்று கேட்டு சொன்னார், நாங்கள் பிச்சைக்காரர்கள், எங்களுக்கு காவிரி ஒரு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு காஷ்மீரும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு எல்லை தாண்டிய பிரச்சனை இல்லை, எங்கள் பிரச்சனை வயிறு. சோதர்களே, வயிறான உண்பதற்கு யாரிடத்திலே கொட்டி கிடக்கிறதோ எந்த ஆதாரம் நிரூபிக்க முடியாது. ஒரு மனிதனுக்கு சாதாரணமாக இந்த உலகத்திலே 3500 கிலோரி தேவை. இன்றைக்கும் எத்தனை கோடி மக்களோ அத்தனை கோடி மக்களுக்கு தேவையான 3500 கிலோரி மண் வளத்திலிருந்தும், தாவர வளத்திலிருந்தும், தானிய வளத்திலிருந்தும், பழ வளத்திலிருந்தும், மீன் வளத்திலிருந்தும், இறைச்சி வளத்திலிருந்தும் இறைவன் கொடுத்துக் கொண்டே இருக்கிறான். ஆனால் ஏன் மக்களுக்கு கிடைக்கவில்லை? பங்கீட்டு துறையிலே நீங்கள் இந்த உலகத்தை பார்த்து சொல்கிறேன், உலகமே நீ செய்த மோசடிதான் செல்வம் சிலர் இடத்திலே போய் குவிந்திருக்கிறது. அமெரிக்கா மட்டும் தன்னுடைய ராணுவத்துக்கு ஒரு வருடத்துக்கு 50 லட்சம் கோடி டாலர் செலவு செய்கிறது. 50 கோடி லட்சம் டாலர். இங்கே 4000 கோடி இதோ இன்றைக்கு பேப்பர்ல இருக்கிறது. நான் ஏதோ சில கோடி டாலர் இந்த நிவாரணத்துக்கு கொடுத்து விட்டது, அது பெரிதாக பேப்பர்ல வந்திருக்கிறது. 400 கோடி, 4000 சொல்லிட்டார், 400 கோடி வறட்சி நிவாரணம் மத்திய அரசு அறிவிப்பு. புதுடில்லி வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள மாநிலங்களின் கோரிக்கைகளை மாநிலங்களின் கோரிக்கைகளை ஏற்று ரூபாய் 400 கோடி மதிப்புக்கு நிவாரண உதவிகளை அறிவித்து மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இது 400 கோடி. அங்கே 50 லட்சம் கோடி டாலர் அமெரிக்கா செலவு செய்கிறது. அந்த அமெரிக்கா தான் உலகத்திலே நான் நியாயத்துக்காக பாடுபடுவேன், ஈராக்கின் மீது போர் தொடுக்கிறதுக்கு மட்டும் ஒரு நாள் போர் நடத்துவதற்கு 4000 மொத்தம் ஒரு மாதத்துக்கு 4000 கோடி டாலர் செலவாகும் ஈராக்கின் மீது யுத்தம் தொடுப்பதற்கு. நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. அது தர்ம யுத்தமானால் நாங்கள் உங்களுடன், அதர்ம யுத்தமானால் நாங்கள் உங்கள் எதிரிகளுடன். சரி, போட்டு இன்னொரு சுவையான செய்தி, இனிப்பான செய்தி.
இந்த செய்தி வாசிக்கிறதுக்கு என்ன வேணும்னு கேட்ட, குரல் வளம், எடுப்பான தோற்றம். பாத்தீங்களா, மிஸ் இன்டர்நேஷனல் ஜப்பான்ல ரொம்ப அத்தியாவசியம், இன்னைக்கு நாட்டுக்கு ரொம்ப அத்தியாவசியம், ரொம்ப முக்கியம் இல்ல. அட முதல்ல ஒரு உலக அழகின்னு போட்டான். அப்ப ஜப்பான்ல தனியா, டோக்கியோல தனியா, ஜப்பான்லயே டோக்கியோல தனியா, அங்க ஹிரோஷிமால தனியா, நாகசாகில தனியா, அங்கதான் குண்டு போட்டாங்கடா. இவன் இந்த பொம்பளை குண்டு போட்டுக்கிட்டு இருக்கான். சிங்கப்பூர்ல தனியா, மலேசியால தனியா, நடக்க விட்டு பாக்குறான், சுத்த விட்டு பாக்குறான், இடுப்ப பாக்குறான், அதை பாக்குறான், இதப்பா என்ன தேவைன்னு கேட்கிறேன். சொல்லுங்க, உலகத்தில் யார் என்னை நிந்திக்க வேண்டுமானாலும் நான் ரெடியாக இருக்கிறேன். என்ன தேவை? நாட்டுக்கு நாடு. இங்க தனியா, மெட்ராஸ்ல தனியா நடக்குது, சென்னை அழகி போட்டு. இது மதுரையில் நடந்திருக்குமா எனக்கு தெரியல. ரொம்ப தேவை மதுரைக்கு. கபூராஜார் நம்ம திண்டுக்கல் நடத்தும், நாங்க எல்லாம் நடத்தலாம். அப்ப நம்ம வந்து என்ன சோதரே, அங்க கிரிக்கெட் 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 சாகுறாங்க. விளையாட்டுக்காரர்கள் விளையாட்டு வாழ்க்கையா, விளையாட்டே வாழ்க்கையா, கோடான கோடி சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிரிக்கெட் ஊழல் அதுவே நடந்துட்டு இருக்கு. அவரை நீக்கி இவரை நீக்கி, காண இந்த காண அந்த காண ஹைதராபாத் காண கிரிக்கெட் ஊழல், கிரிக்கெட் ஊழல். இப்ப பாத்தீங்கன்னா வந்து இருக்குது கொழும்புல லாட்ஜ்ல 2 பொம்பளை உள்ள இருந்தாங்க. என்னடா உள்ள ரூம்ல கிரிக்கெட் விளையாடுறான், வெளியெல்லாம் விளையாடணும்னு என்ன நியதின்னு. இல்ல சூர்யாவும் கங்குலி தான் விளையாடணும் என்ன ஆமதான் விளையாடுறதா கட்டாயமா? சோழர்களே, கேவலத்திலும் கேவலமான இதே கோரக்பூர் என்று படிச்ச இந்த பகவத்கீதை கோரக்பூர்ல இருந்து சென்ற வருஷம் 9வது மாசம் இதே தினமணி பத்திரிகையில் வந்துருச்சு. ரிட்டையர்ட் ஆன ஒருத்தர், சோழர்களே, நாட்டை பிடித்துக் கொண்டு சாக வேண்டும், இந்த நாட்டிலே நாம் வாழ வேண்டுமா? அநீதி சித்து போன நாட்டிலே நீ உயிரோடு இன்னும் என்ன இருக்கிறாய்? கோரக்பூர்ல தினமணியில வருது. கோரக்பூர்ல ஒரு பெரிய ஐடிஐ காலேஜ்ல பெரிய ப்ரொஃபசர் ரிட்டையர்ட் ஆனவர். ரிட்டையர்ட் எத்தனை வயசுலங்க சொல்லுங்க? உங்க வயசுல இல்லை, என் வயசுல இல்லை. ரிட்டையர்ட் ஆன பிறகு தன்னுடைய வீட்டிலே வைத்து, ரிட்டையர்ட் ஆன பிறகு தன்னுடைய வீட்டிலே வைத்து தன்னுடைய 11 வயது மகனை கெடுத்தார். மகளை அல்ல, கொஞ்சம் சிந்திக்கணும். ரிட்டையர்ட் ஆனவர் வங்கிலடு, சதகாடு வங்கிலடு, 11 வயது பாவம் அறியாத தன் மகன் கெடுத்தார். இதை பார்த்தது யார்? விமல் அகர்வால் கோர்ட்டிலே புகார் கொடுத்திருக்கிறார், போலீஸ் புகார் கொடுத்திருக்கிறார், அவன் மனைவி. இது போன்ற காரியங்கள் நடக்கிற நாட்டிலே எதையோ பேசிக்கொண்டு இங்கிருந்து பறந்து பறந்து போய், இங்கிருந்து பறந்து பறந்து போய் நாடெல்லாம் திரட்டிக் கொண்டிருக்கிற நல்லதை செய்யுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அல்லதை அழிப்பீர்களே, ஆனால் நாங்கள் சும்மா இருக்க வேண்டும் என்பது தர்மம் அல்ல. அதர்மத்துக்கு நாங்கள் தயாரில்லை. லஞ்சத்தை ஒழிக்கிறோம் என்கிறார்கள், திருட்டை ஒழிக்கிறோம் என்கிறார்கள். தெரியுமா, தினமணியில் வந்தது, தில்லி போலீசாருக்கு சிறு வியாபாரிகள், பெரு வியாபாரிகள் அல்ல, அது பெருசு, சிறுசு, தில்லி வியாபாரிகளுக்கு சிறு வியாபாரிகள் கொடுக்கிற லஞ்சம் மட்டும் இது 6/9/2001 தினமணியில் வந்தது. 6/9/2001 தில்லி போலீஸுக்கு சிறு வியாபாரிகள் மாதம் மாதம் கொடுக்கும் லஞ்சத் தொகை 40 கோடி. மாசம் 40 கோடி. இங்க ரேஷன்ல போய் அரிசி கேட்டா விலை கூடிருச்சு, 10 கிலோ வாங்கினா சரி, அதுக்கு மேல வாங்கினா காசு கூட கொடு. அதை பெட்டி கேட்க ஆள் இல்லை. இங்க ரேஷன் கடையில் அரிசிக்கு விலை, பசி பட்டினி, காலையில் எந்திரிச்சு சோதனை சித்தாள்கள் பூ வாங்குறதுக்கு மட்டும்தான் காசு வாங்கிட்டு போறாங்க, சோறு வாங்குறதுக்கு காசு வாங்குறது. சித்தாள்கள் பூ வாங்குறதுக்கு தான் காசு வாங்கிட்டு போறாங்க, சோறெல்லாம் வாங்க முடியாது, அரிசியெல்லாம் வாங்க முடியாது. அவ்வளவுதான் நம்ம கொடுக்கிற கூலி. சரிங்க, இது சிறு வியாபாரிகளுக்கு. ஆட்டோ ரிக்ஷாக்காரங்க எவ்வளவு கொடுக்கறாங்க தெரியுமா? டெல்லியில ஆட்டோ எக்கச்சக்கமா இருக்கு. ஆட்டோ ரிக்ஷாக்காரர்கள் மட்டும் போலீஸுக்கு கொடுக்கிற மாதம் கொடுக்கிற லஞ்ச தொகை 6 கோடி. நான் முடிக்க வருகிறேன் இல்லை, முடித்து விட்டேன், நேரமும் முடிந்து போய்விட்டேன். எனவே 24 ஆயத்துக்கள் சொல்லிவிட்டேன். இதற்கு மேலும் நீங்கள் விளங்க வேண்டியது ஏராளமாக இருக்கிறது.
ஏராளமாக என்னிடத்திலேயே இருக்கிறது. இது பெரிய பெரிய அறிஞர்கள், பெரிய பெரிய உலமாக்களிடத்தில் இன்னும் இருக்கும். தயவு செய்து உங்கள் உலமாக்களை அணுகுங்கள், உட்கார்ந்து இந்த விஷயங்களை எல்லாம் கேளுங்கள். இறுதியாக ஒன்றை சொல்லுகிறேன், நீதிக்காக மட்டும் வாழுங்கள், நீதிக்கு மாறாக வாழ மாட்டோம் என்று முடிவெடுங்கள். போகட்டுமே, என்ன போகும்? கடைசியில் உயிர் மட்டும்தானே போகும். அநீதிக்கு ஆதரவு கொடுக்காதீர்கள், அநியாயங்களுக்கு ஆதரவு கொடுக்காதீர்கள். இஸ்லாம் எங்கெங்கே வாழ எடுத்திருக்கிறதோ, இந்த ஒரு விஷயத்தை நான் விட்டுவிட்ட, சாதாரண சொல்லுவாங்க இஸ்லாமிய யுத்தங்கள் தற்காப்பு யுத்தங்கள் என்று. அந்த தற்காப்பு என்ற வார்த்தையை நான் உபயோகிக்கவும் இல்லை, உபயோகிக்க விரும்பவும் இல்லை. ஏனென்றால் இஸ்லாமிய யுத்தங்கள் நீதியை நிலைநாட்டுவதற்காக நடந்த யுத்தங்கள். ஆனால் யுத்தம் அதன் முதல் படி அல்ல, கடைசி படி என்பதை மறந்து விடாதீர்கள். எனவே ஆரம்பத்திலும் சொன்னேன், கடைசியிலும் சொன்னேன், நியாயத்துக்காக வாழுவோம், நீதிக்காக வாழுவோம், நேர்மைக்காக வாழுவோம், அல்லாஹ்வுக்காக வாழுவோம், ரசூலுக்காக வாழுவோம், தீனுக்காக வாழுவோம். இந்த நீதிக்கு மாறான எந்த காரியத்துக்கும் நாங்கள் உறுதுணை போக மாட்டோம் என்பதற்காக இறுதியாக ஒரு தடவை சொல்லுங்கள், சப்தமாக அல்லாஹு அக்பர்.